மதுரையில் நடந்த அதிமுக கள ஆய்வு கூட்டத்தில் மோதல் வெடித்தது. அது சார்ந்த காட்சிகளை பார்த்தோம். அதற்கு பிறகாக நத்தம் விஸ்வநாதன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆய்வு செய்த பொழுது எல்லோரும் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் யார் யார் உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியிலேயே நேரில் சென்று கூட்டங்கள் போட்டு ஒவ்வொருவரிடமும் அந்த உறுப்பினரிடமும் இந்த உரிமை சீட்டுகளை வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் 1-2 பேர் முகவரி மாற்றம் இருப்பது மட்டும் அங்கங்கே நிலுவையில் முகவரி விசாரித்து அதுவும் இறுதி செய்கின்ற பணி வழங்கப்படுகின்ற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு 5% உறுப்பினர் சட்டம் மட்டும் ஏறத்தாழ ஒரு 5% மட்டும் இந்த உறுப்பினர் முகவரி மாற்றத்தினாலையும் சில முகவரி மாற்றத்தினால இடம்பெயர்ந்திருக்கிற காரணமாக இங்கே வழங்கப்படாமல் இருக்கிறது. அதற்கும் உரிய இடத்தை அவர்களை தேடி கண்டுபிடித்து அந்த ஈடுபட்டு போயிருக்கிற அந்த 5% உறுப்பினர்களையும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இங்கே அந்த பதிவு பண்ணி யாரும் கார்டுகள் அங்கே தலைமை கழகத்திலிருந்தே வரவில்லை என்று சொன்னால் அதையும் விசாரித்து அந்த பதிவு செய்திருந்த காப்பியை வாங்கி இன்னும் அந்த உறுப்பினர் கார்டுகள் பெறாதவர்களுக்கும் அதை வழங்குவதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காக இந்த ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அனைவரும் உறுப்பினராக பதிவு செய்த அனைவருக்கும் இந்த உறுப்பினர் கார்டு முறையாக சென்றடைய வேண்டும் என்பதைத்தான் உறுதி செய்வதற்காகத்தான் இந்த கூட்டம். அதற்கடுத்தபடியாக அமைப்பு ரீதியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற பொதுச் செயலாளர் மாற்றத்தை இங்கே அறிவித்த அமைப்பு ரீதியாக ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார். அதேபோல கிளைக்கழக செயலாளர் என்பதற்கு பதிலாக அதேபோல கிளைக்கழக செயலாளர் ஏற்கனவே இருக்கிறார். அதுபோல் இப்பொழுது புதியதாக இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் வாக்குச்சாவடி செயலாளர், ஒரு பூத் செயலாளர், ஒவ்வொரு பூத்துக்குமே ஒரு கிராமத்துக்கு ஒரு கிளைக்கழகத்துக்கு செயலாளர் இருப்பது போல ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு செயலாளர், அதே போல 9 பேர் கொண்ட அந்த பொறுப்பாளர், அங்கே தலைவர், துணைத் தலைவர் உட்பட இந்த அமைப்பு ரீதியாக 9 பேர், கிளைக்கழகத்தில் இருக்கிற 9 பேர், இந்த பூத்து கமிட்டிக்கும் 9 பேர் இடம்பெறுவார்கள். ஆக இது போன்ற அமைப்பை உருவாக்குவது, அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மற்றும் பகுதி செயலாளர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செழியன் என்பவர் பேச முற்பட்டதால் தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தொண்டர்கள் செழியனை கடுமையாக தாக்கி மேடையிலிருந்து தள்ளிவிட்டனர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்திற்கு பிறகாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசும்போது பல்வேறு தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். தொடர்பது எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே எறும்பு திண்ணியை விற்க முயற்சித்த 5 பேரை வனத்துறை கைது செய்தது. பெரிய அளவிலான எறும்பு திண்ணியை வனப்பகுதியில் வைத்து வியாபாரம் பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் பிடிபட்டனர். கும்பலை சுற்றி வளைத்து கைது செய்த வனத்துறையினர் அவர்களிடமிருந்து எறும்பு திண்ணி மற்றும் 2 சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். ஏற்காடு வனத்தில் வலைவிரித்து பிடிக்கப்பட்ட எறும்பு திண்ணியை மருத்துவ குணம் கொண்டது என முகநூலில் படத்தை வெளியிட்டு 90 லட்சம் ரூபாய்க்கு விற்க பேரம் பேசியதும் தெரியவந்துள்ளது. கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தையொட்டி தென்காசி மாவட்ட குற்றாலத்தில் சுமங்கலி பெண்கள் புனித நீராடினர். அருவியில் நீராடி வந்த பெண்கள் குற்றாலத்தில் உள்ள செண்பக விநாயகர் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். திருமாங்கல்யத்திற்கு குங்குமமிட்டு சிறப்பு பூஜைகள் மேற்கொண்டனர்.